தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி ஆண்டவர் யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அந்த வாக்குத்தை கொடுத்திருக்கிறதை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்காக இது சொல்லப்பட்டிருந்தாலும் இது சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் பார்க்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டு கால சபைக்கும் இது பொருந்தக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த நாட்களிலும் இந்த புதிய ஏற்பாடு காலத்திலும் ஆண்டவர் அதை நமக்கு நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அந்த புதிய ஏற்பாடு, அந்த அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கை, யூத தேசம் எப்படிப்பட்ட நிலையில இருந்ததோ இன்றைக்கும் சபையினுடைய நிலை கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு குறுகிய நிலையிலே வளர்ச்சி ஸ்தம்பித்து போன நிலையிலே அன்றைக்கு யூத ஜனங்கள் காணப்பட்டாங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அழைத்தார். ஆண்டவர் அவனை பெருக பண்ணினார். யாக்கோவுடைய காலத்திலே எகிப்துக்கு சிறைப்பட்டு போன அவர்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருகினார்கள், பழுகி பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருகினாங்க. ஆனால் அவர்கள் கானானுக்கு வந்த பிற்பாடு அங்கே அவர்கள் குன்றி போக ஆரம்பித்தார்கள். நெருக்கமான சூழ்நிலையில பெருகினாங்க. விசாலத்திலேயோ அவர்கள் என்ன செஞ்சாங்க? அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு விசாலத்தை தராமல் இருப்பதற்கு ஒரு காரணமே நம்முடைய வளர்ச்சி குன்றி போகுகிறது. இந்த விசாலத்துல கொண்டு வரும்பொழுது நமக்கு ஒரு அஜாக்கிரதை வந்துடும். ஜபத்துல நேற்று கூட ஒரு குடும்பத்தை ரெண்டு குடும்பத்தை சந்தித்து பேசக்கூடியது. ஒரு குடும்பத்தை சந்தித்து எல்லாத்தையும் தோண்டி பார்த்தா கடைசியில என்ன அங்க தோணுது, அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா குடும்ப பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது, ஜெபம் இல்லாத பிரச்சனை. எல்லாம் கிடைக்குது, தேவையான குடும்பத்துக்கு தேவையான வருமானம் இருக்கிறது, தேவையான அளவு இருக்கு. அதாவது பெரிய அளவில் இல்லைன்னா கூட ஏதோ அன்றைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு தேவையான வருமானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை? ஜெபம் இல்லை, விசுவாசம் இல்லை, பக்தி விருத்தி இல்லை. எல்லாம் தோண்டி பார்த்தா கடைசியில் அப்படிதான் முடியுது. அல்லேலூயா. ஆண்டவர் விசாலத்தை தருகிற நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி குன்றி போவதற்கான காரணம் சில அடிப்படையான சில காரியங்களை நாம் என்ன செய்கிறதுனா விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் இங்க ஆண்டவர் இந்த சிறையிருப்பிலிருந்து வரக்கூடிய யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கைகளை நீளமாக்கி உன் முளைகளை என்ன செய், உறுதிப்படுத்து. விசாலமாக வேண்டும். விசாலமான எண்ணங்கள், விசாலமான சிந்தனைகள் நமக்கு அவசியம். விசாலத்தை குறித்து போன வாரம் பேசும்போது சொன்னோம். எண்ணங்கள், விசாலமான எண்ணங்கள். விசாலம் என்பது கட்டிடத்தை மட்டும் விசாலாக்க முடியாது, கட்டிடம் விசாலமாக்கப்பட வேண்டியது அவசியம். அநேக புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சிறைக்கு வரும்பொழுது விசாலமான கட்டிடங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் அதை விட மிக முக்கியமான விசாலமான இருதயம், விசாலமான மனநிலை. அன்றைக்கு யூத ஜனங்கள், அதாவது மற்ற புறஜாதி மார்க்கத்தில் அநேகர் யூத மார்க்கத்துல வந்த காலங்கள் போய் அவர்களை குன்றி போகக்கூடிய காரணம் அவர்களுக்குள்ள இருந்த குறுகிய மனப்பான்மை. தாங்க தான் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை, அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் வளர்ச்சி தடைப்பட்டு போனது. அதே போல இன்னைக்கு நமக்குள் இருக்கிற சில குறுகிய மனப்பான்மையினால்தான் நம்முடைய வளர்ச்சி தடைபடுகிறது. நமக்குள்ள ஒரு விசாலமான மனநிலை, விசாலமான இருதயம் இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு ஐடாஸ்காடர் அம்மையார் அவங்க ஆரம்பிச்ச ஒரு ஊழியம் இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. அவங்களுடைய விசாலமான மனது, விசாலமான பார்வை.
யோசித்து பாருங்களேன், ஒரே ஒரு ஆள் ஆரம்பிச்சதுதான் ஏன் இன்னைக்கு வளர்ந்து பெருகி இருக்குது? எந்த அளவுக்கு நமக்குள்ள விசாலமான மனது வருதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு விசாலத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஒரு குறுகிய வட்டத்திலே நாம இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே வளர்ச்சி வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க திறக்க நமக்குள்ளும் விசாலமான மனது வரணும், விசாலமான இருதயம் வரணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதிலே பாருங்க, அடுத்தது உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை என்ன செய்யும்? உறுதிப்படுத்து. முளைகள் என்பது ஒரு அஸ்திபாரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த கூடார ஆணிகளோடு இணைக்கப்படுகிற அந்த கயிறுகள் எவ்வளவு அது உறுதிப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதே போலதான் அந்த கூடாரம் உறுதியா இருக்க முடியும். ஒரு பில்டிங் ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அஸ்திபாரம் மிக முக்கியம். அல்லேலூயா. சபை வளர வேண்டும் என்றால் சபையினுடைய அஸ்திபாரம், மூல உபதேசங்கள் ரொம்ப அவசியம். அப்போஸ் 2ஆம் அதிகாரத்துல நான் போன வாரத்துல தியானித்ததான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 42, 46, 47 இந்த வசனங்களில வாசித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விடுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மத்த 28:19 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் சீஷராக்கி பிதா குமார பசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உபதேசித்த யாவை அவர்களுக்கு நான் கட்டளையிட்ட யாவை அவர்களுக்கு உபதேசிக்கும் பண்ணி என்ன செய்தாராம்? கட்டளை கொடுத்தார். இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்த கற்பித்த உபதேசங்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதான் அப்போஸ்தல உபதேசம், மூல உபதேசங்கள். இன்னைக்கு சபை அதெல்லாம் விட்டுட்டு போய் அந்த அஸ்திபாரத்தை எல்லாம் விடுறதுனால உட்கார்ந்து அன்னைக்கு பாருங்க, இது மாதிரி நாம கூடி வருகிறது மாதிரி வந்துட்டு ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே 2 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு போகல. அவங்க சில நாள் கணக்கு தினமும் உட்கார்ந்து நீங்க அந்த முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. முதல் அதிகாரத்துல அந்த 46 வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் தேவாலயத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். எங்க தேவாலயத்துல இன்னைக்கு நம்ம உறுதியாய் இருக்கிறோம்? 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும்போது ஜெப வேளையாக 9ஆம் மணி வேளையில ஒவ்வொரு நாள் அவர்கள் தேவாலயத்துக்கு வந்தாங்க. அப்ப ஜெபிப்பதிலும் வேதத்தை அறிந்து கொள்ளும். அன்னைக்கு பைபிள் கிடையாது, எல்லார் கையிலும் தோல் சுருங்குதல் தான். அப்போ அப்போஸ்தலர்கள் அதை வாசித்து அதை குறித்து அவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது உட்கார்ந்து அதை அறிந்து கொண்டாங்க. அதான் வேதம் சொல்றது, அவர்கள் அனுதினமும் வேதத்தை வசனம் இப்படியா இருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டதுனாலே அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். பிரசங்கம் என்பது வேற, பைபிள் ஸ்டடி மற்ற காரியங்கள் வேற. எதற்கு அதிகமா சபை வளரும்னா எங்கெல்லாம் டீச்சிங் அதிகமா இருக்கும், பைபிள் ஸ்டடியோ பயிற்சி வகுப்புகளோ எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் சபை வளரும். அந்த விசுவாசி தான் வளர முடியும். ப்ரீச்சிங் என்பது எப்படின்னா, நாம் போதிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை உணர்த்துவார். என்னோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையோடு கூட இணைந்து ஆவியானோர் கிரியை செய்கிறது. இது ப்ரீச்சிங், போதனை. ஆனா டீச்சிங்ல அப்படி கிடையாது, கற்றுக் கொடுக்கிறது அப்படி கிடையாது. கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள்ல தேவன் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். அப்படியா இருக்கு, அப்படிதான் அவங்க அனுதினமும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்படுகிற காரியங்களை அவர்கள் விசுவாசித்து வளர்வது, இதுதான் கற்றுக்கொள்வது. ஆனா இன்னைக்கு அதுலதான் நம்ம வளர்ச்சி இருக்கும். பிள்ளைகள் தானா பால் குடிக்கிறத காட்டிலும் அவங்க என்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சு நல்லா சாப்பிடுறாங்களோ அப்பதான் அவங்க வளர்ச்சி ஆரம்பிக்கும். அப்பதான் அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. அப்பதான் அவங்களால நல்ல பலமா இருக்க முடியும். நீங்க 10-20 வயசு வரைக்கும் பால் ஊட்டி பழகி பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்படித்தான் சோர்ந்து போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துல வளரணும், சத்தியத்துல வளரணும். அப்ப நமக்கு ரொம்ப தேவையானது உபதேசம், டீச்சிங், கற்றுக்கொள்வது. எங்க நம்ம வாழ்க்கையில இருக்கு?
இதுதான் பவுண்டேஷன். நீங்க சும்மா கும்மாளம் போட்டு ஆட்டம் ஆடுறது, டான்ஸ் பண்றது, இதெல்லாம் தான் முக்கியப்படுத்தி பார்க்கிறோமே தவிர வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கா? கற்றுக் கொடுக்க வேண்டியது சபையினுடைய கடமை, கற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விசுவாசிகளிடம் கடமை. பைபிள் ஸ்டடிக்கோ பயிற்சி வகுப்புக்கோ நீங்க வந்தாதான் வளர்ச்சி என்பது நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதல்ல. உள்ள இருந்து பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேல பில்டிங் நல்லா எவ்வளவு நாள் நம்ம ஹைட் போயிட்டே இருக்க முடியும். நம்முடைய சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தாபனத்துல முக்கியமா நம்முடைய தமிழ் பிரதேசத்துல தமிழ்நாட்டுல நல்ல சிலபஸ் நல்லா ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதாவது பிகினர்ல இருந்து சீனியர் வரைக்கும் நான் சில புஸ்தகங்களை எடுத்து அப்பப்போ பார்ப்பேன். ஒரு முழு பைபிள்ல இருக்கக்கூடிய அவ்வளவு சத்தியங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு அழகா அவங்க அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல கர்த்தர் நல்ல ஊழியர்களை ஆண்டவர் இருந்து அதெல்லாம் செய்ய வச்சிருக்கிற ஒரு பிள்ளைங்க, ஒரு பிள்ளை பிகினர்ல இருந்து அதாவது 12th முடிகிற வரைக்கும் சண்டே ஸ்கூல்ல தவறாம பங்கு பெற்றாலே அவங்க அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, தேறினவர்களா மாறிடுவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு டீச்சிங்கே அவசியம் இல்லாத அளவுக்கு அவங்க எல்லாத்துலயும் தேர முடியும். அவ்வளவு காரியங்கள் வச்சிருக்காங்க. அதனால சொல்ல பிள்ளைகளை சண்டே ஸ்கூல், நம்ம பிள்ளைகளை சர்ச்சு சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும். அங்கதான் அவங்களுக்கு சிலபஸ் கொடுத்து இப்போ அவங்களுக்கே புக்ஸ் ஒர்க் புக் கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வெளியில எல்லாம் சண்டே ஸ்கூல் அது பொதுவா ஏதாவது காமனா சில விஷயங்களை மட்டும்தான் அவங்களுக்கு கற்றுக்கணும். அதே போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் டீச்சிங் ரொம்ப முக்கியம், கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்றேன், பைபிள் ஸ்டடி அந்த பயிற்சி வகுப்புகள்ல வராதனால தொடர்ந்து அதை செயல்படுத்த முடியாது. ஆனால் வந்தால் போதிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ எவ்வளவு அதுல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்களோ அவ்வளவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதுதான் உங்களுடைய உண்மையான வளர்ச்சி. உங்களை உள்ள இருந்து உங்களை பில்டப், உள்ள இருந்து உங்களை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. உள்ள இருந்து உங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஜெபம், வேத தியானம், அதைதான் நம்ம பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் வாழ்க்கை அவங்க கேட்டாங்க, அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்கள் அப்போஸ்தலரை பார்த்து கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? அப்போ அவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? 42 வாசிங்க, அப்போஸ்தலர் 2:42. உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும். பாருங்களேன், எதுல உறுதியா என்ன? இதுதான் உறுதி. எதுல உறுதி? எதுல உறுதி? உபதேசம், அப்பம் பிற்குதல், ஜெபம் பண்ணுதல். அல்லேலூயா. இதுல நம்ம அந்யோன்யம், ஐக்கியம், ஜெபம், வேத தியானம், தனிப்பட்ட விதத்துல நம்ம அதிகமா வேதத்தை தியானிப்பது கிடையாது. அதற்கான நேரம் எடுக்கிறதில்லை. அப்படின்னா இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தினாதான் சீனாவில எல்லாம் எழுப்புதலுக்கான காரணமே சபையில அதிகமான பைபிள் ஸ்டடி நடத்தப்பட்டது. அதனாலதான் ஒரு எழுப்புதலை கர்த்தர் அங்க தந்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், வேதத்துல நல்லா வளரணும். அப்பதான் உண்மையா என்ன செய்ய முடியும்? நம்ம வளர முடியும். சரி, இப்போ மறுபடியும் அந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், மறைத்தேன். பாருங்க, ஆண்டவர் யூத ஜனங்களை அவர் முழுவதுமாக கைவிடல. முழுவதுமா கைவிட்டாரா? ஆண்டவர் முழுவதுமா கைவிடல. என்ன செய்தாரா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கங்களால்
உன்னை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்ளுவேன். என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு. அதாவது எப்பொழுதுமே தேவனுடைய ஆக்கினை, தேவனுடைய கோபம், தேவனுடைய சிற்றை இவைகளை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய இரக்கம் எப்பொழுதும் நம்ம இருக்கிறதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த 2 வசனத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப அதுல சொல்லுகிற காரியம், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன். அப்போ ஆண்டவர் நம்மளை சிற்றிக்கிறது, தண்டிக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவ்வளவா நமக்கு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கம் என்பது எப்படிப்பட்டது என்பதை ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19:13 வாசிங்க. இல்ல, அதுக்கப்புறம் 17ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசி. பாருங்க, ஆண்டவர் அதாவது சோதோமை ஆண்டவர் அழிக்க நினைக்கிறார். அப்படி சோதோமை அழிக்க நினைக்கிற ஆண்டவர் அங்கே தேவன் யார் மேல இரக்கம் வைக்கிறார்? லோத்துவின் மேலையும் அவங்க குடும்பத்தின் மேல என்ன செய்கிறார்? ஆண்டவர் இரக்கம் வைத்து ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க திரும்ப, இப்ப வாசிங்க 16ஆம் வசனம். தாமதித்து கொண்டிருக்கும் போது வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் இப்ப பாருங்க, தேவனுடைய கோபம் இப்பொழுது அந்த பட்டணத்தின் மேல் வந்துவிட்டது. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். தேவன் அந்த பட்டணத்தை என்ன செய்ய போகிறார்? ஆமா, அவங்களுடைய பாவம் வானப்பொறிந்து என்ன செஞ்சுதான் எட்டியது. அதாவது வானப்பொறிந்து பரலோகத்துக்கு எட்டியது. அவங்க செய்யற அக்கிரமம், அவங்க செய்யற பாவம் அது பரலோகத்துக்கு எட்டியதுனால பரலோகத்தின் தேவன் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை, சோதோம் குமோரா பட்டணத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் அங்கே தூதர்களை அனுப்பி இருக்கிறார். ஆனா அந்த லோத்துவும் அவனுடைய குடும்பத்தின் மேலும் தேவன் வைத்த அந்த இரக்கம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அந்த இரக்கத்தினால் சொல்லு, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவங்க கைய பிடிச்சு வெளியில கொண்டு வந்து நீ போ. அல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய இரக்கம். அழிவிலிருந்து நம்மளை தப்புவிப்பதுதான் தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் அழிவிலிருந்து நம்மளை தப்புவித்திருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அது ஏசாயா 53 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம், அக்கிரம நிமித்தம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல். அதுதான் அவருடைய இரக்கம். அல்லேலூயா. ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொன்னால் நாம அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்தாச்சு. அதனால நமக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிக்க நினைக்கும் போது லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் நினைத்து பார்த்ததுனாலே, அவங்க மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர்களை கையை பிடித்து வெளியில கொண்டு வந்தது போல இந்த முழு உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய ஆக்கினையில் இருந்து தேவன் நம்மளை தப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அவருடைய இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் தேவன் உங்கள் மேலே, என் மேலே வைத்த இரக்கத்தினால் ஆக்கினிலிருந்து உங்களை தப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை பற்றி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. அல்லேலூயா.
உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால. நம்ம ஒண்ணும் பெரிய, அதாவது மற்ற நம்ம வெளியில இருக்கிற ஜனங்களை காட்டிலும் நான் ரொம்ப நல்லவன், நீதி உள்ளவன் அப்படின்னு சொல்வதற்கு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. பாவம், அக்கிரமம் என்னில மிகுதியா இருந்தது. பவுல் சொல்றவர் பாவிலும் பெரும் பாவிதான். ஆனாலும் தேவன் என் மேல் வைத்த இரக்கத்தினார், அல்லேலூயா, கர்த்தர் என் மேல் வைத்த இரக்கத்தினார் என் மேல் வர வேண்டிய ஆக்கினிலிருந்து அவர் என்னை வெளியிலே கொண்டு வந்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 2:6. பிள்ளை அழுதது, அதன் மேல் இரக்கமுற்று. ஏற்கனவே ராஜா என்ன சொல்லிட்டான்? ராஜா என்ன சொல்ல? ஆண் பிள்ளை எல்லாம் பெண் பிள்ளைனா விட்டுருப்போ. ஆண் பிள்ளையானா என்ன செய்யும்? பெண் பிள்ளைனா அடிமையா கூட வச்சிருக்கு. ஆனா நாளைக்கு ஆண் பிள்ளை எழுப்பினா, நாளைக்கு நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணா அவங்க கூடிடுவாங்க. மெஜாரிட்டி ஆயிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பார்வோன் சொல்றான், ஆண் பிள்ளைலாம் நெசை. அப்போ ஆண் பிள்ளைகள் எல்லாம் எதற்கு உட்பட்டவர்கள்? ஆக்கினைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறாங்க. ராஜாவுடைய கோவாக்கினைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறாங்க. யாரா ஒருத்தர் அந்த ஆண் பிள்ளையை பார்த்தா கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? கொண்டு போட்டுருவோம். கொண்டு போட்டுதான் ஆகணும். ராஜாவுடைய கட்டளாது, மீற முடியாது. மீறினா அவனுடைய தலை சிறைச்சேதம் செய்யப்படும், அவன் சிறைச்சேதம் செய்யப்படுவான். அப்படிப்பட்ட நிலையில பார்வோனுடைய குமாரத்தி வேற யாருனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தையின் மேல என்ன செய்தாலும் இரக்கமுற்று. வாசிங்க அந்த வசனத்தை. பாருங்க, இரக்கமுற்று. இது எபிரேயர் பிள்ளைகள். சரி, திறந்து பார்த்தா அப்போது அது ஒரு எகிப்திய பிள்ளையாண்டனா இருந்தா நல்லா இருக்குமே. அப்போனா கூட விட்டுட்டு போயிடலாம். ஆனா யாரு? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஒரு பிள்ளை சத்த கேக்கு, திறந்து பார்த்தா எல்லாம் வந்து, அதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தூக்கிட்டு போயிட்டு ராஜாட்ட கூட கொடுத்துடலாம். ஏன்னா நாளைக்கு இவ வளர்த்து நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா ராஜா எவ்வளவுதான் கேட்பான். இவ தலையை கூட எடுத்துருவான். உனக்கு இது தேவையா? நான் என் கட்டளை நீ மீறின செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயங்கர ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தூக்கிட்டு போய் இந்த மாதிரி நான் போனேன், என்ன இந்த மாதிரி பெட்டி இருந்துச்சு, திறந்து பார்த்தேன், சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்தா ராஜா அங்கேயே கூட அவளை கொண்டு போட்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியோ சாக வேண்டிய நம்மள இன்னைக்கும் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்குதா அவர் இறக்கம். அல்லேலூயா. எப்படியோ சாக வேண்டிய, வியாதியில சாக வேண்டிய, விபத்துல சாக வேண்டிய, கொள்ளை நோயில, எத்தனையோ காரியங்கள உழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சந்தர்ப்பமே கிடையாது. இன்னைக்கு நாம் உயிரோட இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பே இல்லை. ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தினால் நாம் இன்னைக்கு ஜீவனோட கூட இருக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா. உங்க மேலே தேவன் என் மேலே வைத்த இரக்கம் தான் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஜீவனோடு கூட இருக்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். நெகேமியா 9, 27, 28. கொஞ்சம் இன்னும் நல்ல தெளிவா இன்னும் சுத்தமா வாசினால நெருக்குகிற நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். மிகுந்த இரக்கத்தினால் சத்துக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கொடுத்தீர். அடுத்த வசனம்.
ஒப்பு கொடுத்தீர். கேட்டு உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கினேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு முறை 2 முறையா அநேக தரம் அவங்க சத்துருக்களை அவங்களுக்கு விரோதமா ஆண்டவர் அனுப்பினார். சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தா அநேக நேரம் அவங்க நெருக்குனாங்க. ஆனாலும் தேவனுடைய இரக்கம் என்ன சொல்லப்படுது, அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேக நேரம், முதல் 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இரக்கங்களின்படி நீங்கள் அவர் சத்துரை நீங்களாக்கினர் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக தரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பல விதங்களிலே நாம் செய்த பல பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் பல நேரங்களில் ஆண்டவர் பல சத்ருவின் கையில, மனிதர் கையில கூட ஒப்பு கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள், வியாதி, பல நெருக்கம், பல பிரச்சனை. ஏன் வியாதி வருது? வியாதி வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. ஏன் குடும்ப பிரச்சனை? நீங்க நேரங்களும் ஆண்டவரை மறக்கிறதுனாலதான், அநேக ஆண்டவரை விட்டு தூர போகிறதுனாலதான் பல பிரச்சனைகள். இதெல்லாம் வந்தாலும் ஒரு முறை 2 முறை இல்லை, இது ஒரு முறை 2 முறை நடந்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில பல முறை நடந்துட்டே தான் இருக்கு. ஆனாலும் நம்ம ஆபத்துல எப்போல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் அப்போல்லாம் அவர் இரக்கத்தின்படி ஒரு முறை 2 முறை இல்ல, அநேக தரம் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதாங்க அவர் இரக்கம். நாம செய்வோமா? ஒரு முறை செய்யறதே பெரிய விஷயம். ஒரு முறை அவனுக்குலாம் இறங்க விட, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவங்களுக்குலாம் இறக்கம் பாராட்டவே கூடாது, அவ்வளவு மோசமான. நம்மளே எல்லாத்துக்கும் ஜட்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவரு சொல்றார். அநேக தரம் அவருடைய இரக்கங்களின்படி நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். இல்லைன்னா எத்தனையோ வியாதி அரித்து போயிருக்க வாய்ப்பு, பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள், எப்பெல்லாம் நெருக்கப்பட்டோம். ஆனா அநேக தரம் தேவன் நம்மை விடுவித்தது காரணம் அவருடைய இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 30:18. முப்பது 18 தானா? கர்த்தர் இல்ல யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவருடைய வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. ஏசாயால வாசிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பையும் மற்ற காரியங்களையும் சொல்லி இருக்கிறார். ஆனா எரேமியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா நியாய தீர்ப்பு வந்தாலும் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருக்க அவங்க கொண்டு போகப்பட்டாலும், யாக்கோபு பாபிலோனுக்கு அவங்க கொண்டு போகப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போகப்பட்டாங்க, யூதர்கள் கொண்டு போகப்பட்டாங்க. ஆனாலும் ஆண்டு சொல்றாரு, சிறையிருப்புக்கு திருப்பி, கூடாரம் சிறைப்பை திருப்பி அப்படி வாசஸ்தலங்களுக்கு செய்வேன். ஏன்னா சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட அவங்களுடைய அந்த யூதா தேசம், யூதயா, எருசலேம் இன்னைக்கு பாழாய் கிடக்கிறது, வனாந்திரமா இருக்கிறது, அவாந்திர வெளியா இருக்கிறது, மனிதர்கள் வாழவே முடியாத இடமா இருக்கிறது, காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பலனற்ற பிரயோஜனமற்ற ஒரு இடத்தை நம்ம சூஸ் பண்ணுவோமான்னு கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதற்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? நான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன தேசம். ஆகவே நான் அவருடைய வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையாக்கப்பட்டு தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டுதான் அது சுட்டரிக்கப்பட்டுச்சு. தேவனுடைய ஆக்கினையினாலதான் அது வெறுமையாக்கப்பட்டுச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், எந்த என்னுடைய கோபாக்கினையினாலே அது வெறுமையாக்கப்பட்டதோ, சுட்டரிக்கப்பட்டதோ,
மனுஷ சஞ்சாரங்கள் இல்லாமல் போச்சோ அதே வாசஸ்தலத்துக்கு நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. எந்த நபருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபாக்கு நிமித்தமாய் அவர்கள் வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம், சுத்தரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவருடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஆதியிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 31ஆம் அதிகாரத்துல, எரேமியா 31ஆம் அதிகாரத்துல அதுல வாசிக்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பட்டயத்திற்கு தப்பி இரக்கம் பெற்றது கர்த்தர் சொல்லுகிறார், பூர்வ காலம் முதல் தரிசனையானார் என்பாய். பாருங்க, ஆண்டவர் ஏன் அவங்க மேல, அதாவது பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றதாம். ஏன் தேவன் அவர்களுக்கு இறங்கினார்? ஏன் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் என்று சொன்னா, அவங்க சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களுக்கு பூர்வ காலம் முதல் கர்த்தர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? தரிசனையானார். வசனத்தை சொல்லுங்க. தரிசனையானார். பூர்வ காலத்துல எங்களுக்கு தரிசனமானார், எங்க முற்பிதாக்களுக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரா? இல்லப்பா, நான் அனாதி காலத்திலே அனாதி சிநேகத்தால் உன்னை, நாம உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அனாதி சிநேகம். அல்லேலூயா. அனாதி சிநேகம் என்ன? ஆபிரகாம் எப்போ உலகத்துக்கு வந்தான்? அவன் வருகிறதுக்கு முன்னே ஆண்டவர் அவனுடைய முற்பிதாக்கள் எல்லாருமே எங்க உள்ளவங்க? பாபிலோன், கல்தேய தேசத்துல. அப்போ அவங்க கல்தேய தேசத்துல விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த இடத்துல இருக்கும் போதே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார், சிநேகித்தார். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் எந்த சூழலிலிருந்தும் ஆண்டு தந்து கொண்டு, நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை, பாவத்துல அக்கிரமத்துல அவர்கள் வாழ்ந்த போதே ஆண்டவர் உங்களை என்னையும் நம்மளுடைய அனாதி சிநேகத்தினால் அவர் நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்ல, அனாதி, நீ எங்க ஆபிரகாமுக்கு தரிசனம், எங்க முற்பிதாக்கள் தரிசனம், அவங்களுக்கு ஆண்டவர் வந்தாரு, அவங்க பார்த்தாங்க, அவங்க பேசினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ பார்க்கறதா பேசுற, நான் அதுக்கு முன்னாலே உன்னை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். உங்களை என்னையும் கர்த்தர் சிநேகித்ததுனால்தான் ஆண்டவர் நம்ம ஏற்ற நேரத்தில் ரட்சித்து சபையில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் என்ன செய்தேன்? அல்லேலூயா. ஆகவே அனாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகித்த ஆண்டவர் அவருடைய இரக்கங்களால் திரும்பவும் தேவன் நம்மை கட்டி எழுப்புவதற்கு போதுமானவராய் இருக்கிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் யூத ஜனங்களை, ஆபிரகாமுடைய சந்ததியை, யாக்கோபுடைய சந்ததியை அனாதி சிநேகத்தினால் சிநேகித்த ஆண்டவர். அதனாலதான் சொல்றார், திரும்பி அவங்களுக்கு இரக்கம் செய்வேன், திரும்ப கட்டப்படும். ஏன் திரும்ப கட்டப்படும்? ஏன் திரும்ப எழுப்புறாரு? அவங்களை அவ்வளவாய் ஆண்டவர் சிநேகித்தார். எப்பொழுது சிநேகித்தார்? அனாதி காலம் முதல். அனாதி காலம் முதல். அதுக்கு எப்போ சொல்லவே முடியாது. உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது எப்ப? உலக தோற்றத்திற்கு முன்பாக நமக்காக அடிக்கப்படப்படி தெரிந்து கொள்ளப்பட்டாராம். பிதாவின் சித்தத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்பவே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாகவே தேவன் முன்குறித்து விட்டார். அல்லேலூயா. ஏதோ இந்த நேரத்துல நம்மளை மட்டும் தேடி வந்து ரட்சித்தான்ல, அவர் ஏற்கனவே நம்மளை என்ன செய்திருக்கிறார். நீங்க உங்க குடும்பம், உங்க பின்னணி எப்படிப்பட்டதா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அனாதி சிநேகத்துல உங்களை நேசித்ததுனாலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்துல மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்துல நித்திய ஜீவனை நாம் அடையும்படிக்கு தேவன் முன்னமே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதே எரேமியா 31:20 வாசிங்க. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, பாருங்க. எப்ராயிம் யாரு? யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர்ல ஒருவனா? யாக்கோபுடைய பிள்ளைகளில் ஒருவனாகிய, யோசித்து பாக்கீங்களா? 12 பிள்ளைகள் ஒருவனா யோசேப்பு. அவனு அவன் அப்படி பார்த்தா இவன் யாரு? 12 கோத்திரங்கள்ல ஒருத்தன் கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த 12 கோத்திரங்களில் ஒருவனாகிய யோசேப்பு வம்சத்துல பிறந்த இந்த எப்ராயிம ஆண்டவர் அவ்வளவு சிநேகித்ததுனாலதான் ஒரு கோத்திரமா ஆண்டவர் அவனையும் தெரிந்து கொண்டார். அதான் சொல்லுவா, ஆண்டவரே உன்னை எப்படி நான் தெரிந்து கொண்டேன்? இவன் வர வேண்டியது ஆளு கிடையாது, இவனுக்கு இந்த கோத்திரத்துக்கு சம்பந்தமே கிடையாது, யோசேப்பு தான் வரணும். ஆனா யோசேப்புடைய குமாரனாகிய இந்த எப்ராயிமை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் கோத்திரத்துல ஒன்னா தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யோசேப்பு கோத்திரம் கிடையாது, யோசேப்பு கோத்திரத்துக்கு வந்த எப்ராயிமே ஒரு கோத்திரமா தெரிந்து கொள்ளுகிறார். அதான் சொல்லார், நீ அவ்வளவு எனக்கு பிரியமானவன், நீ எவ்வளவு அருமையானவன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு அப்படி இருக்கும்போது அவனுக்கு ரோதமாய் நான் பேசின முதல் நான் பேசிதான் செஞ்சதை தவிர என் நினைவெல்லாம் அவன் மேல இருக்கிறது. என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு இறங்குன்னு சொல்ல, உருக்கமா இறங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் கர்த்தருக்கு அருமையானவன். கர்த்தர் என்னை ஆண்டவர் எப்ப நான் தண்டிச்சாரோ, அவர் தண்டித்த நேரம் முதல் அவர் என் மேலே நிறைவாவே இருக்கிறார். என்னை நினைத்து அவர் உள்ளம் உரிக்குது, என்னை நினைத்து அவர் உள்ளம் கொதிக்குது. அவர் எனக்கு உருக்கமாய் இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்ராயிம் ஒரு கோத்திரம் கிடையாது, ஆனா கர்த்தர் அவனை ஒரு கோத்திரமா தந்து கொண்டார். அல்லேலூயா. அதே போலதான் நான் யூதன் கிடையாது, நான் யூத குலத்துல பிறந்தவன் கிடையாது, நம் யூத வம்சத்துல பிறந்தவன் கிடையாது. நம்மளாம் யூதர்களா? யூத வம்சத்துல பிறந்தவர்களா? ஏதாவது ஒரு கோத்திரத்துக்குரியவர்களா? எந்த சம்பந்தமே கிடையாது. நம்ம எல்லாம் புறஜாதிகளா இருக்கும். அல்லேலூயா. காட்டு ஒளிவு மரங்கள் தேவன் சுவாபக்கிளையோடு இணைத்து அந்த வேருக்கு சாருக்கும் உடன் பங்காளிகளாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அந்த இடத்துல வச்சிருக்கிற ஆண்டவர் நம்மளை ஒருவேளை ஆண்டவர் அடித்தாலும் தண்டித்து இருந்தாலும் அவர் நினைவெல்லாம், ஐயோ என் மகன், என் மகள் எனக்கு பிரியமானவன், அருமையானவன், நான் அவனுக்காக உருக்கமா இறங்குவேன். கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து பிடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. சங்கீதம் 103:13 வாசிங்க. சங்கீதம் 103:15-13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இறங்குறாரா? ஏற்கனவே எப்ராயிம் குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னான், என் பிள்ளை, என் குமாரன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இறங்குறாரா? எப்படி இறங்குறார்? தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்பது அவர் எஜமான், அவர் கடவுள் என்ற நிலையில மட்டுமே அவர் செயல்படுவது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது அவரை யெகோவா எஜமான் என்று கற்றுக் கொடுக்கல. எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா கடவுள் ஒரு எஜமான் தான். அவர் எஜமான், சிருஷ்டி கர்த்தர், அவர் மாஸ்டர், அவர் யெகோவா, யாவே. ஆனா இயேசு சொல்றாரு, நீ அந்த நிலையில மட்டும் பார்க்காத, அவர் உன் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் இன்னைக்கு மற்ற அநேக மதங்கள்ல
கடவுளை வெறும் எஜமானனை மட்டும்தான் பாக்குறாங்க. நாங்கள் கடவுளுக்கு அடிமை என்று சொல்லுகிறார்கள். கடவுள் எஜமானன் தான், அவருடைய தன்மை அதுதான், எஜமானன் தான், நம்மளை படைத்தவர் தான். ஆனாலும் அவர் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். இதை நமக்கு கற்றுக் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. இந்த வெளிப்பாடை நமக்கு தந்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். அதான் சொல்ல, தகப்பன் இறங்குறது போல அவர் நமக்கு செய்கிறது. ஒரு எஜமானனா இருந்து எதையும் செய்யல. எப்பொழுதும் ஒரு எஜமானனா இருந்தா ஒரு வேலைக்காரன மாதிரிதான் நம்மளை வச்சிருக்கணும், ஒரு அடிமை மாதிரிதான் நம்மளை வச்சிருக்கணும். அவர் யாவே யெகோவா தேவன் என்று அழைக்கப்பட்டு அந்த நிலையில் அவர் இருந்திருந்தா நம்மள ஒரு படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஆனா அவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவர் இறங்குகிறார் என்றால் அவர் நம்மை பிள்ளைகளாக பார்க்கிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்துல நான் வாசிக்கிறோம், யோவான் 1:12 அவர் மேல் விசுவாசம் அவர்களை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேரோ அவர் அடிமையாளாகும்படி தெரிந்து கொண்டார். வேலைக்காரர்களாகும்படி தெரிந்து கொண்டாரா? பாத்தீங்களா? பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தை அந்த கொண்டு. அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகளுக்குத்தான் தகப்பன் இறங்க முடியும். அதனால ஆண்டவர் எப்போதும் எஜமானனாக அல்ல, யாவே அல்ல, யெகோவா அல்ல, அவர் நேரங்களை நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தகப்பனாய் இருந்து தகப்பன் இறங்குறது போல அவர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 7:19. மீகா 7:19. திரும்ப அவர் நம்மேல் அல்லேலூயா, அல்லேலூயா. யூத ஜனங்களுக்காக இங்க மீகா சொல்லுகிற வார்த்தை, ஐயோ கர்த்தர் இப்படி நம்மளை தண்டித்து விட்டார், நமக்கெல்லாம் ஆண்டவர் இறங்குவாரா, நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு நினைக்கிற அவர்கள் மத்தியில மீகா சொல்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைய, அவர் திரும்ப உண்மையில் இறங்குவார். உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம், அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் அங்க போடுவாரு. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கெல்லாம் இறங்குவாரா? இன்னும் நான் பாவியாத்தானே இருக்கிறேன், இன்னும் நான் அக்கிரமக்காரனா தானே இருக்கிறேன், இன்னும் நான் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் ஏராளமா இருக்கிறேன், தேவன் எனக்கெல்லாம் இனி இறங்குவாரானா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்வார், திரும்ப இறங்குவார், திரும்ப திரும்ப இறங்குவார். ஏன்னா அவர் நமக்கு எஜமானன் மட்டுமல்ல, அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. அவர் அநாதி சிநேகத்தினால் நம்மளை சிநேகித்தவர். அல்லேலூயா. ஆகவே அவர் திரும்ப இறங்கி திரும்ப உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சமுத்திர ஆழங்களிலே போட்டு மறுபடியும் உன்னை நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:15-16. எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருக்கிறதோ, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இது ஒரே காரியம் என்னன்னா, பவுலதான் சொல்றாரு, அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, இறங்குவா, நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ ஒண்ணுமே கிடையாதுப்பா, அவர் இறங்கினா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். நீ நினைக்கிற நம்ம இப்படி பண்ண அப்படி பண்ணோம், நம்ம இப்படி பண்ணலாம், ஆண்டவர் இறங்குவாரா, ஆண்டவர் செய்வாரா, நம்ம நினைக்கிற, நம்ம சிந்திக்கிற, நம்ம மைண்ட்ல நம்முடைய வருகிற எந்த சிந்தையும் எந்த ஒரு காரியமும் இதனால நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றம் வராது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒருவனுக்கு இறங்கினா எல்லாம் மாறி. அல்லேலூயா. இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். அதுதான்
நீங்க அவர் உங்களுக்கு இறங்கினா இன்னைக்கு நீங்க என்ன நம்ம சூழ்நிலை இருந்தாலும் நாம்னா நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், உங்க குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம், திருச்சபை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் இறங்குகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாம் செய்ய வல்லவர், சர்வ வல்லவர். ஆனால் யாருடைய வாழ்க்கையிலே அவர் இறங்குகிறாரோ, இறங்குகிற வாழ்க்கை எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் யூத ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்கு இறங்குவேன். எப்படி இறங்குவேன்? 54:10 ஏசாயா 54. சார் இல்ல இல்ல 8ஆம் வசனம், 7-8ஆம் வசனம். நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன செய்வேன்? ஆமா, யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கும் அவர் இறங்குவார். அல்லேலூயா. அடுத்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியம், அதாவது யூத ஜனங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கு. ஜலப்பிரயம் வந்து எல்லாம் அள்ளி கொண்டு போகிற வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அது போல யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்துச்சு. ஆனா சொல்றாரு திரும்ப, ஆனால் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணைத்தது போல என் உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அல்லேலூயா. திரும்ப அந்த ஜலப்பிரயம் பூமியின் மேல் வராது என்று சொல்லி தேவன் ஆணையிட்டார். அதன்படி அவர் செய்தது போல திரும்ப யூத ஜனங்கள் மேல் தேவன் கோபம் கொள்ளாதபடி இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கிற தேவன் அனாதி சிநேகத்தினால் செய்து காருண்யத்தினால் இழுத்து கொண்டு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சபையில அவருடைய சமூகத்துல கூட்டி சேர்த்திருக்கிறதான தேவன். ஒருவேளை ஆண்டவர் இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை ஆண்டவர் அனுமதித்திருந்தாலும், ஆண்டவர் எப்படி நோவாவின் காலத்திலே ஜலப்பிரயத்தினால் ஜனங்கள் அழிந்த பின்பு திரும்ப ஜலப்பிரயத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினாரோ, அதே போல இனி ஆக்கினைக்கு நம்மளை உட்படுத்தாதபடிக்கு நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை நிலைநிறுத்துவதற்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்துல அவர் போட்டு நம்மை மறுபடியும் பலப்படுத்த, ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவருக்கு தேவை. சத்தத்தை காணும். தேவையா இல்லையா? நீங்களும் நானும் அவருக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. அதனாலதான் ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்தார். அதே போல ஆண்டவர் நம்மளை முழுவதும் அடித்து சங்காரம் பண்ணுவதற்கு விட ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். திரும்பியும் நிலைநிறுத்துவார். ஆண்டவர் எப்படி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து நிலைநிறுத்தினாரோ, நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார்.